வணக்கங்க. இன்னைக்கு மிளகு தக்காளி குழம்பு வைக்கலாங்க. எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க புளிக்குழம்புக்கு. வெந்தயம் போட்டுக்கலாம் கொஞ்சம். வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு வெங்காயம் நல்லா வணங்கிட்டுங்க. அதுக்கப்புறம் வத்தல் போட்டு மிளகு தக்காளி வத்தல் போட்டு வணக்கினாங்க. இது வந்து சுண்டை வத்தலுங்க. சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்க இங்கெல்லாம். சுக்குட்டி கீரை வத்தல் இது போட்டு வணக்கி. சுக்குட்டி கீரைங்கிற ஆனால் கீரை காணும். வத்தல் சுக்குட்டி கீரை வத்தல் இது சாப்பிட்டா வயிற்றுக்கு நல்லா ஆறு, உடம்புக்கு நல்லது. இது சுக்குட்டி வத்தல் சாப்பிட்டா. நல்லா வணங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டு வணக்கிக்கலாங்க. தக்காளி போட்டு வணக்கினதுக்கப்புறம் மிளகா அரைச்சி வச்சுருக்குதுங்க, அது எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா வணங்குச்சு. வணங்கிருச்சுங்க. மசாலா ஊற்றிடலாம். நல்லா வணங்கிருச்சு. மசாலா அரைச்சி வச்சுருக்குறோம், அது எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ கோச்சிருச்சுங்க. புளி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. மிளகு தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. எண்ணெய் மிதங்கிட்டு வந்துடுச்சு பாருங்க. புளிக்குழம்பு